டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழக மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூன் 2 தொடங்கும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக சட்டப்பேரவை செயலகத்தின் கூடுதல் செயலாளர் சீனிவாசனை தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை செயலகத்தின் இணைச் செயலாளரை தேர்தல் நடத்தும் உதவி அதிகாரியாக தேர்தல் ஆணையம் நியமித்தது எனவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களவை தேர்தல் சட்டமன்ற குழுக்கள் அறையில் ஜூன் 19 நடைபெறும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் ஜூன் 1 திமுக பொதுக்குழு நடைபெறுகிறது. அதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இக்கூட்டத்தில் 10,000 பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக திமுக தரப்பில் கூறப்படுகிறது. மதுரை ஊத்தங்குடியில் திமுக பொதுக்குழு நடக்கும் இடத்தின் நுழைவாயில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயம் போல அமைக்கப்பட்டு வருகிறது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்பு 100 அடி உயர கொடி கம்பத்தில் திமுக கொடியை முதலமைச்சர் ஏற்றி வைக்கிறார். பொதுக்குழுவில் பங்கேற்க வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 31 மதுரை செல்கிறார். அங்கு விமான நிலையத்திலிருந்து அவர் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பெண் நிர்வாகிகள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவலை காவல் ஆணையர் அலுவலகம் மறுத்திருக்கிறது. உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சிலர் பரப்பி வருவதாக தெரிவித்திருக்கிறது. சென்னை வியாசர்பாடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்போது பெண் நிர்வாகிகள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண் நிர்வாகிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டது. பெண்கள் தாக்கப்படவில்லை என்றும் ஒரு சிலர் தங்கள் சார்ந்துள்ள கட்சிக்கு அங்கீகாரம் பெறுவதற்காக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும், இது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள துணை ஆணையர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல் ஆணையர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் மீது கடந்த டிசம்பர் 23 பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் விசாரணை நடத்தினர். பெண் IAS அதிகாரிகள் 3 பேர் நியமிக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. சம்பவம் தொடர்பாக கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவன் கைது செய்யப்பட்டான். ஞானசேகரன் ஏற்கனவே திருட்டு, ஆள்கடத்தல், வீடு புகுந்து கொள்ளையடித்தல் உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தது விசாரணையின் போது அம்பலமானது. இந்நிலையில் விசாரணை நிறைவு பெற்று சென்னை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. கமலஹாசன் தலைமையில் இயங்கும் மக்கள் நீதி மையத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. மக்கள் நீதி மையம் கட்சியின் அனைத்து நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடப் போவதாகவும், இதற்காக அவர் ஜூன் 2 வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மக்கள் நீதி மையத்தின் அவசர செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இந்திய ராணுவத்தை மேலும் வலிமையாக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சவால்களை சமாளிக்க அதிநவீன தளவாடங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. விரைவில் இதற்கான ஏலம் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகளிடம் மட்டுமே 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் உள்ளன. பாகிஸ்தானுடனான மோதல், சீனாவின் விமானப்படை விரிவாக்கம் உள்ளிட்ட சவால்களை சமாளிக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இந்தியா சுதந்திரம் பெற்றதும் ஒரு புதிய தேசத்தை உருவாக்கும் பொறுப்பை ஜவஹர்லால் நேரு தனது தோளில் ஏற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். நேருவின் பார்வையில் இந்தியா என்பது ஜனநாயகமும் மதச்சார்பற்ற தன்மையுடனும் அறிவியல் மனப்பான்மையுடனும் சமூக நியாயத்தை நிலைநாட்டும் நாடாக வேண்டும் என்பதுதான். ஆனால் தற்போது நிலைமை மாறி இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கொள்கைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். தமிழில் இருந்துதான் கன்னட மொழி வந்தது என கமலஹாசன் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவருக்கு கன்னட அமைப்பினர் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். தக் லைஃப் ஆடியோ நிகழ்ச்சியில் பேசிய கமலஹாசன் தனது உரையில் உயிரே உறவே தமிழே என தொடங்கியவர் கன்னட மொழி தமிழில் இருந்துதான் பிறந்தது என கூறினார். இதற்கு கன்னட அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.